ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த டுட்டோரியல் சீரிஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா HTML டுட்டோரியல் சீரிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது கம்ப்ளீட்டாக பிகினர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த டுட்டோரியல் சீரிஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அதனால் HTML பற்றின எந்த ஒரு பேசிக் நாலேஜ், HTML என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லாதவங்க கூட இந்த சீரிஸை பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுற அளவுக்கு ஒரு நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். அதனால் எல்லாருமே இந்த வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். HTMLனா என்ன? HTML அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வெப் பேஜ் கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் HTML அப்படின்னு சொல்றோம். இந்த HTML வந்து வெப் பேஜுக்கு ஸ்ட்ரக்சர் குடுக்கறதுக்கு யூஸ் பண்றோம். அதாவது வெப் பேஜோட ஸ்ட்ரக்சர் நம்ம ஹியூமன்ஸ்க்கு எப்படி ஒரு ஸ்கெலிட்டன் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் குடுக்குதோ, அதே மாரி வெப் பேஜுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் குடுக்குறதே இந்த HTML எலமெண்ட் தான். எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனா, நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு, அதுக்கு பிறகு அதை டெவலப் பண்ணி நம்ம கொண்டு வருவோமே, அதே மாரி HTMLக்கு இது ஒரு ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். HTML டாக்குமெண்ட் ஸ்ட்ரக்சர். இது HTML டாக்குமெண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, இது வந்து HTMLோட ஒரு ஸ்ட்ரக்சர். எல்லாத்துக்குமே ஒரு ரூல்ஸ் இருக்கும்ல. இப்போ கார்னா இந்த மாரி தான் இருக்கணும், பைக்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சில ரூல்ஸ் இருக்கும். அந்த மாரி இதுக்கு ஒரு ரூல்ஸ். இந்த HTML ப்ரோகிராமிங் HTMLோட அந்த ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்க்கு இப்படிதான் அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கணும் அப்படிங்கிற மாரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் என்னன்னு இப்ப நம்ம வந்து சொன்னா புரியாது. நம்ம பிராக்டிகலா எக்ஸாம்பிளோட நம்ம கோட் டைப் பண்ணும்போது உங்களுக்கு சொல்றேன். அப்ப புரியும். இந்த என்னன்னு HTMLல இந்த டாக் டைப்பு, HTML இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, டேக்ஸ்ன்னு சொல்லுவோம். HTMLல எல்லாத்தையுமே எப்படி யூஸ் பண்ணுவோம்னா, டேக்க வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த டேகுக்குள்ள தான் நம்மளுக்கு தேவையான கன்டென்ட்ட நம்ம ரைட் பண்ணுவோம். அந்த கன்டென்ட் வந்து ப்ரௌசர்ல நமக்கு ஷோ ஆகும். அதுல நெறைய டேக்ஸ் இருக்கு. அந்த டேக்ஸ் எல்லாம் பத்தி நம்ம வந்து HTMLோட HTML டுட்டோரியல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது, அதெல்லாம் லேர்ன் பண்ணுவோம். இந்த டேக்ஸ் தான் மொத்தத்துல மெயினே. இந்த HTMLல. இந்த டேக் யூஸ் பண்ணி தான் நம்மளோட கன்டென்ட் நமக்கு என்ன கன்டென்ட் நம்ம வெப் பேஜ்ல எழுதணும்னு நெனைக்கிறோமோ, அதெல்லாம் அதுல யூஸ் பண்ணி நமக்கு ஷோ பண்ண வைக்கும். HTML எலமெண்ட்ன்னு எத சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டேக்ல வந்து 2 டேக். ஒண்ணு ஓப்பன் டேக், இன்னொன்னு க்ளோஸ் டேக் அப்படிம்போம். என்னன்னா, இதோ இப்ப ஃபர்ஸ்ட்ல இருக்குல்ல, இந்த டேக் வந்து ஓப்பன் டேக். என்ன வித்தியாசம்னா, H1ன்னு ஸ்டார்ட் பண்ணி, H1ன்னு இந்த பக்கம் முடிஞ்சிருக்கு. இதுல ஸ்டார்ட்டிங்ல அ ஸ்டார்ட் பண் ஸ்டார்ட் பண்ண டேக்குக்கும், எண்ட் பண்ண டேக்குக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இதுல ஃபாரன் ஸ்லாஷ் போட்டிருக்கும். இந்த ஃபாரன் ஸ்லாஷ் வந்து க்ளோஸ் டேக்க மென்ஷன் பண்ணும். இது ஓப்பன் டேக்க மென்ஷன் பண்ணும். இந்த H1 டேக்குக்கு இன் பிட்வீன்ல தான் நம்ம கன்டென்ட் எழுதியிருக்கோம். இந்த மை ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்ன்னு எழுதியிருக்குல, இது வந்து கன்டென்ட். இந்த H1 க்ளோஸ் டேக் இந்த 2 ஒரு ஓப்பன் டேக்கும், க்ளோஸ் டேக்கும் கம்ப்ளீட் ஆனது தான் HTML எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் HTML எடிட்டர்ஸ். இந்த HTML எடிட்டர்ஸ் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த HTML ரைட் பண்றதுக்கு நம்ம இந்த எடிட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம்னா, இப்ப Photoshop யூஸ் பண்றோம். Photoshop நம்ம எடிட் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு சாஃப்ட்வேர். ஆனா அதே மாரி நெறைய சாஃப்ட்வேர் இருக்கு. அதே மாரி தான் இந்த HTML கோட வந்து ரைட் பண்றதுக்கு நமக்கு ஒரு ஒரு எடிட்டர் தேவை. அந்த எடிட்டர்ஸ் தான் இதுல உள்ள எல்லாமே. இந்த நோட்பேடு, பிராக்கெட்ஸு, ஆட்டம், விசுவல் ஸ்டுடியோ கோட்ஸ் இது எல்லாமே. ஆனா எல்லாருமே இதுல நம்ம மோஸ்ட்டா எல்லாருமே யூஸ் பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விசுவல் ஸ்டுடியோ கோட் தான். இந்த விசுவல் ஸ்டுடியோ கோட்ஸ் தான் நம்மளும் யூஸ் பண்ண போறோம். இது மத்த எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். யூசர் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும். அதனால எல்லாருமே இப்ப இது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆ நெக்ஸ்ட் வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விசுவல் ஸ்டுடியோ கோட்ஸ வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றது? அப்புறம் இந்த விசுவல் ஸ்டுடியோ கோட்ஸ்ல சில செட்டிங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். அதெல்லாம் பத்தி பார்ப்போம். அப்புறம் நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் பிகினர் லெவல்ல ஒரு H1 டேக், அப் அ பேராகிராஃப் டேக்னா என்ன? அந்த மாரி டேக்ஸ பத்தி உங்களுக்கு பிராக்டிகலா அந்த வீடியோல நான் சொல்லி தரேன். ஓகே ஃபிரெண்ட்ஸ். இதே மாரி டெய்லி நம்ம சேனல்ல HTML டுட்டோரியல் சீரிஸ் வீடியோ வரும். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க் யூ.